அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது என்ன வீடியோனா, கேரளாவில் எடுத்த வீடியோ தான். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை நான் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். வெக்கத்தை பத்தியா அவங்க தங்கச்சியா போச்சா? அவங்க தங்கச்சியா? இது எங்க அண்ணன் சொல்லிருச்சு. காலையிலே பார்த்தீங்கன்னா, என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுக்கிட்ட ஒரு ஆறு இருக்கா, அதை பார்க்க தான். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நடந்தே போகணுன்னு வைங்களேன், பக்கத்துலேயே ஆறு இருக்குது. அவங்க வீட்டு பின்னாடி ஆறு ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் அங்கே போய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதனால தான் நான், அம்மா, அப்புறம் குட்டி, அப்புறம் நாத்தனோட ஃபஸ்ட்டு பையன் எல்லாருமே வந்து கிளம்பி பின்னாடியே வரேன். நீ கூட்டு போயிருவியா? உனக்கு வழி தெரியுமா? ஒரு ஜட்டியா போட்டு என்னென்ன நடக்குது வரேன் தங்க போச்செல்லாம். இது ஃபுல்லா அப்படியே வளர்றது, ஈரத்துல வளர்றது. என்ன வீரா? பாசில வளர்றது. இது இது பாசி. இருங்க வீரா, அழகா இருக்குது. போ. வாங்க வாங்க சீக்கிரம். தேவையில்லாத வேலை பார்க்காத. ஆத்துக்கு போறோம். கீழே தானே இருக்கும். சீசன் முடிஞ்சிச்சோ? இருக்கா? அதான் அதான். மெதுவா மெதுவா போ, மெதுவா. பைசியன் மச்சான் சொல்லு. பைசி மச்சான் இல்லைங்க. காஃபி காத்துட்டு வரேன். ஆமாப்பா, நிறையா இருக்குப்பா. காஃபி சீசனா? இது ஃபுல்லாக காஃபி தான். இது இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா காஃபி தான். சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கோம். இங்கிட்டு பாருங்களேன் எம்பிட்டு இருக்குன்னு. இதுக்குள்ளே நிறையா இருக்குது. காஃபி சீசன் போல் இருக்குது. இப்போ நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு. மணி 8 ஆனாலும் எப்படி இருக்கு பாருங்க. முன்னாடி போகிறாங்க 2 பேர் 3 பேரும். முன்னாடியே போயிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும், ஜாலியாக அந்த மாதிரி வாக்கிங் போகிறது. அவதான் கூப்பிட்டு போகிறா எல்லாரையும். பைசி மச்சான் சொல்லு. கைய பிடிங்க. ஜாலியா இருக்கும். குதிகாலம் ஜாலியா இருக்கலாமா? பூ பாருங்களேன், செம்பருத்தி. என்ன பூச்சியா? ஏன் பயமுறுத்துற மாதிரியே சொல்றீங்க? இங்க பாருங்க எவ்வளவு காஃபின்னு. பழுத்துருச்சுங்க. ஃபுல்லாவே இருக்குப்பா காஃபி. காஃபி சீசனா இருக்கும். நம்ம போன தடவை வந்தப்ப இவ்வளோ காஃபி கிடையாது. என்னடா நாய் குலைச்சோட பேக் வந்துட்டீங்க? ஏன்னா பயமுறுத்துற நானே பயந்தாங்கொழி. எப்படி கத்துது இல்லம்மா? ஒண்ணு கத்து. எப்படி இருக்கு? நான் உங்களை பாவி அங்கே நின்று காலைல உங்களை வாக்கிங் கூட்டு வரேன். எப்படி இருக்கு? என்ன டெய்லி தூங்கக்கூடாதுப்பா. காஃபி தான். இதில் எப்படி இது அப்படியே காய வைப்பாங்களா பழுத்ததுக்கு அப்புறம்? எம்பூட்டு இருக்கு பாருங்களேன். ஒரு சீடிலே நிறைய இருக்கு. சாத்திக்கிட்ட வந்துட்டோம். சவுண்ட் கேக்குதா? இருக்குல்ல. என்னங்க வீரா? குளிக்கலாம் குளிக்கலாம். இங்க ரெடி ஓடுது பத்தியா? அதான் எங்க போறாங்க?
ஆத்துக்கு வந்தாச்சு. இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் நடந்து வந்தோம்னா நல்லா இருக்கும். குளிக்க போறாள் அப்ரா குட்டி. எப்படி போகுது பாருங்களேன். நல்ல குளிச்சா அவ்வளோதான், உடனே சளி பிடிச்சிரும். புது தண்ணி இல்ல, நல்லா ஜில்லுன்னு இருக்கும், இறங்கவே முடியும். இங்க பாரு வந்துச்சு. வாங்க போயிடலாமா? வாங்க ஓடி போயிடலாம், ஓடி போயிடலாம். வா வா அப்ரா குட்டி, நீ கொடையில வாமா, நினைச்சிட்டே போறேன். நீ உங்க அத்தாவும் கொடையில வாங்க, ஏன்னா உங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. உங்களை பாதுகாப்பா பாத்துக்கிறணும்ல. சரி, இந்த வாக்கிங் பத்தி எப்படி ஒழுங்கா டீசெண்டா பேசல. நான் வாக்கிங் கூட்டு வந்தது எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்றேன். ஏன்பா ஃபீல் பண்றேன்? ஃபீல் பண்றீங்கன்னா புரியலையே. என்ன ஃபீல்? நல்ல ஃபீலா? நீ போப்போ, ஃபீல் பண்ணிட்டு தான் வந்துட்டு ரொம்ப பண்ணுவேப்பா. என்னது தூங்குறோம்? டெய்லி தான் தூங்குறோம். எழுச்சி விட்டில? பரவாயில்ல, வாங்க ஜாலியா போயிட்டு வந்தோம்ல. பிடிச்சிக்கோங்க வீரா. மழை பெய்யலையா? மழை இல்லையாடா? கூடாது மச்சான், கூப்பிடு. நில்லுங்க மச்சான், கூப்பிடு. சரி, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. அஃபீனுக்கு பழகி போச்சு, ஓடுக்கு போயிட்டா வருங்களேன், பயமே இல்லை. அஃபீனு நாய் வரப்போதே, நாய். யார் கூடமா போற? மச்சான் கூடயா? என்னது கட்ட முடியாது, மழை பெய்யலடா, நின்றுச்சுடா, தூருச்சு, நின்றுச்சு. போ போ, அங்க போயிட்டான் பாரு ஃபைசி. தான் வர சொல்லு. எப்படி போறா வருங்க அப்புறம் குட்டி. இதே டான்ஸு தான். ஜாலியா இருந்துச்சா? மழை அடிக்குதாடி? அடிக்கலையா? சரி போங்க மாமி வீட்டுக்கு. வா வா அம்மு வா. பார்த்து போ. எப்படி வீடெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். வீடு எப்படி கட்டி வச்சிருக்க? என்னதுமா இது இருக்கு பாரு, ஏலக்காய் காண்போமா? இது இருக்கு பாருங்க, ஏலக்காய். இதான் ஏலக்காய், தெரியுதா? இதான் ஏலக்காய். இந்த வீட்டில் இருக்கு, நிறையா இருக்கு. கீழே இருந்துதான் ஒரு இந்த மாதிரி கொம்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வருது. அங்கெல்லாம் இருக்கு நிறையா. விற்க கூடாதுமோ, ஏலக்காய்லாம் காஸ்ட்லி, அடிப்பாங்க. இது இருக்குல்ல. அவ்வளோதான், வீடியோ எடுத்தாச்சு. இதுக்குள்ள ஏலக்காய் வச்சிருக்காங்க. எங்கே வராது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? இந்த மாதிரி நடந்து போகும்போது இருக்காங்க. ஏன்னா பூச்சி இருக்கும். சரி வாங்கி தெரியாடி. என்ன வாங்கி தர? நெக்லஸா? அம்மாடி அழகு. சரி, அத்தாக்கு என்ன வாங்கி தருவ? அத்தாக்கு என்ன வாங்கி தருவ? சொல்லு, மறந்துட்டியா? கார் இல்லையா? அத்தா கார் இல்லையா? எப்படி என்ன பண்ணணும் கார் வேணும்னா? சரி, அத்தாக்கு என்ன வாங்கி தருவ? அத்தாக்கு என்ன வாங்கி தருவ? அதுக்கு என்ன பண்ணும்? போ போ, இதெல்லாம் ஆன் பண்ணு. போ. அத்தா போயிட்டாங்க. நில்லுங்கத்தா சொல்லு. நில்லுங்கத்தா வரேன். நடக்குற நட. ஏன் தொலைஞ்சு போயிடுவாங்களா? ரெண்டும் போயிடுச்சு பாருங்க வீட்டுக்கு. போயிட்டான் பரு, தூங்குறான். ஃபைசி போயிட்டான்.
அட்டை இருக்கான்னு பார்க்க சொல்லுடா மாமி. என் காலில் தெரியவே தெரியாது, எவ்வளோ கொழுப்பு பத்தியா. இல்லை தங்கம் கால் காமி. இல்லை உள்ளே போயிரு அட்டை வருமா, உள்ளே போயிரு. நாங்கள் அப்படியே வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கிச்சனில் இருந்து பார்த்தாலே பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த ஆறு தெரியும். கீழே வந்துட்டு அதுவும் கிச்சன் தான், ஃபஸ்ட்டு கிச்சனாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இப்போ சுடு தண்ணி மட்டும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவாங்க போல் இருக்குது. நமக்கு இப்போ டீ குடிக்கணும்ல, அதனால் என்னோடய நாத்தனார் எனக்கு டீ போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்தவங்க கையால் டீ வாங்கி குடிக்கிறது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அது டெய்லி நம்மளே போட்டு நம்மளே குடிக்கிறவங்களுக்கு தானே தெரியும். பின்னாடி பார்த்திங்கன்னா அப்பப்போ மழை தூரிக்கிட்டே இருக்குது. நாங்கள் இப்போ தான் போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே மழை தூர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிரேட் எஸ்கேப் ஆகிட்டோம். ஏன்னா அப்புறா குட்டி வேறு கூட்டிகிட்டு போனோம்ல, அதனால தான். மேடம் வந்துட்டு இங்கே வந்துட்டு கருங்காப்பி, இங்கே பார்த்திங்கன்னா கட்டன் சாயா தான் நிறைய பேர் குடிப்பாங்க. பால் டீ எல்லாம் ரொம்ப ரேராக தான் குடிப்பாங்க. நம்ம போனோம்னா நமக்கெல்லாம் பால் டீ தான் கொடுப்பாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கடையிலே குடித்தாலுமே லைட்டாக தான் டிகாஷன் போட்டு தருவாங்க. அப்புறா குட்டி பாருங்கள் எப்படி குடிக்கிறான்னு, ஸ்பைசி குடிக்கிறாளா, அதனால் அவங்களும் குடிப்பாங்களாம் டீயே. எப்படி குடிச்சிட்ருக்கா பாருங்களேன். சொன்ன மாதிரி இங்கே லைட்டாக தான் டீ தூள் போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்போன்றனால சாலிகா வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுக்கும். இது வந்துட்டு ஹாலு, அப்படியே நம்மளோட ரூம், என்ன சொல்கிறது, கிச்சன். அவங்க நாத்தனார் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படியே இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ஹாலு, இது வந்துட்டு வெளியில் சிட் அவுட் மாதிரி இருக்கும். இங்கே வந்துட்டு தையல் மிஷின் போட்டிருப்பாங்க, துணியெல்லாம் காய போடுறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மேலே ஷெட் போட்டிருக்கிறதுனால நனையாது. வெளியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஜில்லுன்னு அப்பப்போ மழை பெஞ்சிட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் அங்கே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்னை பிடிக்கும். இங்கேருந்து நம்ம அங்கே போகிறனால நமக்குலாம் அந்த பிளேஸ் நல்லா பிடிக்கும். ஹால்லேருந்து அங்கிட்டு ஒரு ரூமாக, இங்கிட்டு ஒரு நடுவில் ஒரு குட்டி ஹால் மாதிரி இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ரூம். இது வந்துட்டு சாலிகாவோட ரூம்பு. அஃப்ரீனத்தை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. வந்தவொடனே ரெஸ்ட் எடுத்துருவாங்க, ஏன்னா அவங்க தங்கச்சி வீட்டில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அதனால் இங்கிட்ட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அம்மா பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதாவது சாலிகாவோட மாமியார் காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த அடுப்பில் பருப்பு வச்சுருக்காங்க. மாவுலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்ட் போட்டால் தான் பொங்கும், ஏன்னா ஜில்லுன்னு இருக்குல்ல கிளைமேட்டு, அதனால் ஈஸ்ட் போட்டு நைட்டே வச்சுட்டாங்க. காலையில் நல்லா பொங்கி வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், இப்படி உட்காந்துட்டே நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ நல்லா இருக்கும்ல. இது பார்த்திங்கன்னா அடுப்பு, நம்ம வீட்டில் கறி அடுப்பு சொல்லுவாங்கள்ல, விறகெல்லாம் யூஸ் பண்ணோம்ல அந்த அடுப்பு. இந்த குக்கர் நான் போன டைம் போனப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்படியே டீ சுட சுட போட்டு கொடுத்தாங்க பாருங்கள். சொன்ன மாதிரி எவ்வளோ லைட்டாக இருக்குது. இதுவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இதோட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான். இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. கடையிலேருந்து அண்ணன் வந்துட்டு நைட் டியூட்டி தான் வேலைக்கு போவாங்களா, வரும்போது வந்துட்டு வடை வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கேரளாவில் ஒன் டே எனக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு தான் விலாகு, பெருசாக ஒன்றும் இல்லை. பிடிச்சா மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீட்டிலலாம் ஒரு கிளாஸை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க பார்த்திங்களா. அவங்க தங்கச்சி விட்டுனோடனே என்னத்தையே கிண்டி விட்டுட்டு இருக்காங்க. அதை நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா என்ன இதெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியட்டும்ப்பா தங்கச்சி ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இட்லி வச்சு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நமக்காக சுட சுட ஆவி பறக்க பறக்க இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எது சூடாக சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சாம்பாரை ஊற்றி நானும் அஃப்ரீனத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்களுக்கு சாம்பார் கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு நிறைய ஊற்றிருக்க எனக்கு கொஞ்சமாக ஊற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே கொஞ்சம் சாம்பார்லாம் நிறையா தான் ஊற்றி சாப்பிடுவேன், இட்லி பொங்கல் அந்த மாதிரி இருந்தால். நான் ஃப்ரண்ட் கேமரா எடுக்கிறதுனால லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் வெளியில் வந்துட்டேன். வெளியிலேயே இப்படி இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். படிக்கட்டு வெளியே இறங்கி இங்கே தான் பாத்திரம் கழுவாங்க, துணி துவைப்பாங்க, அந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க. இப்படி போனோம்னா இது வந்துட்டு பழைய கிச்சனு, அங்கே தான் சுடு தண்ணி போடுறது அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் மழை பெய்யலைன்னா ஈவினிங் டைமாக உட்காந்து கதை பேசுகிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்போம். வெளில எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்களேன். இன்னும் நல்ல மழை பெஞ்சுன்னு வைங்களேன், இந்த மேடு இருக்குல்ல அது மேலே வரைக்குமே தண்ணி வந்துடுமா. வீடு மேலே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, இல்லைன்னு வைங்களேன் கீழேயும் வீடு இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. தண்ணி வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்ல, அதனால் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ணன் வரும்போது பார்த்திங்கன்னா வடை பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பிடிச்ச முட்டை பஜ்ஜி வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதை நான் சாப்பிட்டேன். அவ்வளோதான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருந்தேன். நமக்கு என்ன வேலை இருக்குது, சமைக்கிற வேலை இல்லை, துணி துவைக்கிற வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லை, ஒரு 2 டேஸ்க்கு மட்டும். அப்புறம் எப்பயும் போல் ரெகுலராக ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே வச்சு பார்த்திங்கன்னா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. இங்கே சொன்ன மாதிரி ஆற்றுல தான் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நான் அப்படியே நின்று வேடிக்கை
என்னது வேடிக்கை எடுத்துகிட்டு இருந்தேன்னு வந்துருச்சு. வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம். முன்னாடியே சொன்னல இங்கே தான் சுடு தண்ணி போடுறது, குளிக்கிறதுக்கு, கொல்றதுக்கு, அப்புறம் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு கட்டடுப்புலேயே வந்துட்டு போட்டுக்கிடுவாங்க. இது வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற இடம். இது பக்கத்து வீட்டில் வச்சுருக்காங்க மிளகு கொடி. மரத்துலேயே தான் பார்த்திங்கன்னா மிளகு கொடியை வந்துட்டு சுற்றி விடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கீழே கொட்டி கிடந்துச்சு, அதை தான் எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா காய்க்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் நல்லா அது பழுத்து அப்புறம் காஞ்சு அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும் மிளகுக்கு. பாருங்கள் எம்பிட்டு கீழே கொட்டி கிடக்குன்னு. நல்ல காரம். இதுவே நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா பச்சை மிளகுமே நல்ல காரமாக வாசனையாக இருக்கும். மிளகு, காஃபி, அப்புறம் நிறைய ஸ்பைசஸ் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்துட்டு மோஸ்ட்லி இருக்கும். கேரளாவில் எந்த இடம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. கேரளானா இப்போ சென்னையில் வந்துட்டு நிறையா பிளேஸ் இருக்குல்ல, அதே மாதிரி கேரளாவில் வந்துட்டு இது ஒரு பிளேஸ். குமிளிக்கிட்ட வண்டி பெரியார் சொல்லுவாங்க. தெரியுமான்னு எனக்கு தெரியலை. குமிளி, தேக்கடி அதெல்லாம் தாண்டி ஒரு 1/2 அன் ஹவர் போகணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாலிகா மாமியாருக்கு வந்துட்டு 50வது வருஷம் கல்யாண நாளாக. மாமியாருக்காக பாயசம் செஞ்சுட்டு இருந்தாங்க மச்சி. திங்ஸ் எல்லாம் நானும் வீரரும் தான் போய் வாங்கிட்டு வந்தோம். அங்கே போய் சக்கரைன்னு கேட்டேன்னா அவங்க மண்டபலத்தை கொடுத்து விட்டுட்டாங்க. இங்கெல்லாம் சக்கரைன்னு சொன்னால் தெரியாதான், சீனின்னு சொன்னால் தெரியுமா, இன்னொன்று என்னமோ ஒன்று சொன்னாங்க மலையாளத்தில். அதெல்லாம் நமக்கு வராது. புதுசாக மலையாளம் சொன்னால் எப்படி வரும்? மச்சி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு 1 கிலோ பார்த்திங்கன்னா வெள்ளத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். சக்கரைன்னு சொன்னால் அவங்க ஊரில் இதை தான் கொடுப்பாங்களாம். சரி இருக்கட்டும், யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. மத்தியானம் சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா ரசம், அப்புறம் குடம்புளி போட்டு வந்துட்டு மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அவங்க ஊர்லலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த புளி யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த குழம்புல ஒரு மாதிரி கருப்பாக கிடக்குல்ல, அதான் குடம்புளி. அதை வச்சு தான் வந்துட்டு மீன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சாப்பாடுமே பார்த்திங்கன்னா குண்டு குண்டாக இருக்கும்ல, அந்த அரிசி தான் வடிப்பாங்க. நம்ம அவ்வளோ சாப்பிட மாட்டோம்ல, அதனால் நமக்காக பொன்னி அரிசி தான் செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு குழம்புமே. இது மீன் எனக்கு தெரியல. அப்புறம் பொரிக்கிறதுக்கு ஒரு மீன் வாங்கியிருந்தாங்க, அதை பொரிச்சாங்க. அப்புறம் அப்பளம், ரசம், மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, அப்பளம், அவ்வளோதான். அப்புறம் பாயாசம், அவ்வளோதான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒன் டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு 3 மணிக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நல்ல பனியாக இருந்துச்சா, சரி அங்கே நமக்கு ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், கம்பத்துக்கு போயிடலான்னு. அவ்வளோதான். அவங்க வேலையை முடிச்சுட்டு கிச்சனையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்க. பிஃபோர் கிச்சன், ஆஃப்டர் கிச்சன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் சாமானாக இருக்கும். அங்கே வந்துட்டு என்னென்னா நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அந்த ஈரத்தன்மை இருக்கும்ல, அது மட்டும் போகவே போகாது. ஒரு மாதிரி ஈரமாக இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அப்பப்போ மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல, அதனால அவங்க ஊருக்கு போகிறோன்னே சாலிகா மாமியார் அப்புறா குட்டிக்கு 100 ரூபா கொடுத்தாங்க போல இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்தா பாப்பா. அவ்வளோதான். ஒரு நாள் கேரளா டூர் முடிஞ்சிச்சு. கிளம்ப வேண்டியது தான். நல்லா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருந்துச்சு. அதுவும் நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டே சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும்ல. நாளைக்கு வந்துட்டு கல்யாணம் இருக்குல்ல, அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் வந்துட்டு நம்ம ஊருக்கு போக வேண்டியது தான் அப்படின்னு வந்துட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் இருந்துச்சா, அதெல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க தான் சாலிகாவோட மாமியார். இவங்களுக்கு தான் 50வது வருஷம் கல்யாண நாள். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.